லைட்டாக ஒரு சாரல் மழை. ஓகே, லைட்டாக இவர் இந்த மழை தண்ணிக்கு அதுக்கும் அப்படி அதில் அந்த இலையெல்லாம் பாரு. இப்போ சம்மர் டைம்னால சம்மர் டைம் மாதிரி முதல்ல வந்து ஒயினுக்குன்னு ஒரு ஒயினை ஊற்றி விட்டு இந்த வாசம் உட்டு வாசனை. உட்டு வந்து இங்கே ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இப்படியான கார்பெட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரூம் நம்பர் 1. லடத்து விளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. நீ பற்றியா சூப்பரான நாள் அட்டிபிளையா நாள் என்ன டெவனில் தான் நின்றுருக்குறோம் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சாரல் மழை. ஓகே, லைட்டாக இது வந்து நனையெல்லாம் செய்யாத லைட்டாக மேலே அடியும். அப்படியே ஒரு இயற்கை சூழ்ந்த நிலையில் எல்லோரும் இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, பக்கத்து வீடு எல்லாத்துலேயும். ஹாலிடே ஹோமில் நாங்கள் நின்றுருக்கோம். நான் உங்களுக்கு இந்த ஹாலிடே ஹோம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே, இப்படி தான் நிறைய வரிசையாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து இப்படி தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்குது கேட்டிங்களா. நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து ரூம் 14 ரூம் இல்லை, வீடு 14. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன 14 இல்லை 13. அது வந்து 14 ஒரு வேல்ஸ்லேருந்து ஒரு தாத்தா பாட்டி தங்கியிருக்கிறாங்க. அது அப்படியே ஆட்கள் தங்கியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாலிடே ஹோமுக்கெல்லாம் நம்ம வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆயிரும். பக்கத்து ஹாலிடேலாம் ஃப்ரெண்ட் ஆகி கேம்கள் விளையாடுறது அது பண்ணுறது. ஓகே, நம்ம வீட்டை காமிச்சிடலாம் நினைக்கிறேன். டைம் இல்லை, வீட்டை காமிச்சிடலாமா? ஆமாம், இது அப்படியே அழகாக ரம்மியமாக இருக்குது. அப்படி அடுக்கடுக்காக போயிட்டு இருக்குது. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட அடுக்கடுக்காக போயிட்டு இருக்கு. இங்கே பாரு, இதை பாரு, ஃப்ளவர்ஸை பாரு. இந்த இதெல்லாம் புதுசாக இருக்குது, புதுசாக இருக்குது. என்னென்னமோலாம் இருக்குல்ல. வா, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. எப்படி இருக்குல்ல. இவர் இந்த மழை தண்ணிக்கு அதுக்கும் அப்படி இல்லை. ஒருத்தங்க ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாங்க, நமக்கு பார்க்கும்போது என்ன இவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க இதில். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எந்த நாட்டில், இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எந்த நாட்டிலையும் போனால் ஒன்றும் ஒரு நாளும் புதுசாக தான் தெரியும் நமக்கு. சூப்பராக இருக்குதுல்ல. பாருங்க, லாவெண்டர் எப்படி இருக்குன்னு பாருவா. அப்படியே கையில் லேஸ் அப்படி நசுக்கி பார்த்தா ஒன்று எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் அது. பயங்கரமாக இருக்குது. நான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுகிற மாதிரி தெரியுது. பேசலாம் ஒன்று சவுண்டு கம்மியாக பேசலாம். நாங்கள் வந்து வேல்ஸ் இங்கே அந்து போகாது. இது bestmarriagematch.com இணையத்தில் திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்க்கலாமா? இவங்க ஒரு ஆண், இவங்களுக்கு வயது 33. இவங்க டிவோர்ஸ் ஆனவங்க. இவங்க H&D மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இவங்க சீனியர் கிளையண்ட் அசோசியேட்டாக தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி மேலதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவ்வளோ டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-604-16296 இந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்க டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நல்ல மணமகள் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். டெவன் லாவெண்டர் இது ஒரு புதுவையான இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி இது நான் எதுக்கு நினைக்கிறேன்னா, இந்த ஹாலிடே ஹோம்னா இல்லை நம்ம ரிசார்ட் மாதிரி இருக்குது இது. ஆனால் ரிசார்ட் கிடையாது இது, கேட்டிங்களா. இங்கே பாரு, வா, இது பாருங்க, இதனுடைய அந்த இலையில அந்த தண்ணீர் துகள்கள் பட்டு அது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாரு. சூப்பராக இருக்குது. செடியில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அடிப்படையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி அந்த வீட்டை சுற்றிலும் செடிகளும், அப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் அந்த செடிகள். இங்கே பாருங்க, இதுவும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி பாரு, அதில் அந்த இலையெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அதே கலரில் அடிப்படையாக இருக்குது, அருமையாக இருக்குது கேட்டிங்களா. அதெல்லாம் எல்லாம் பார்த்து வச்சுருக்குறாங்க எல்லாம். அதான் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உள்ளே போயிடலாமா? இதான் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய காட்டேஜ். ஓகே, இதுக்கு பேர் வுட்பைன் காட்டேஜ் நம்பர் 13. ஓகே, வுட்பைன் காட்டேஜ் உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்மியமாக இருக்கும். இதான் சிட்டிங் ரூம் பார்த்தீங்களா. ஃப்ரண்ட் ரூமில் பாருங்கள், இந்த இதில் நம்ம பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் இப்படிலாம் பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. சூப்பர். அதை பழமையும் புதுமையும் கலந்தது தான் இது. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சிட்டிங் ஏரியா. ஒன்றுமே இல்லை, வெறும் சோஃபா, அதில் ஒரு டீப்பாய் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் மரப்பட்டி. நம்ம ஊர்லலாம் நம்ம மரப்பட்டி வச்சுருப்போம்ல, ரெங்கு பட்டி ஒன்று உண்டு, மரப்பட்டி ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் புக் ஷெல்ஃபு,
அவ்வளோதான். லைட் லேம்பு 2 இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரூம்கள் எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி லேம்பு டேபிள் லேம்ப்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரியான கோசியான ஒரு யூரோப்பியன் ஃபீலிங்கை கொடுக்குது கேட்டிங்களா. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இதில் போட்டிருக்கக்கூடிய ஸ்க்ரீன் எல்லாம் இந்த இப்போ சம்மர் டைம் மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் நல்ல பூக்கள், இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பூக்கள் தான், அழகாக வச்சுருக்குறாங்க பாரு. அந்த காலத்து டேப் ரெக்கார்டர் பாரு. அந்த காலத்து அதான் சொல்லுங்கள்ல, எல்லாத்தையுமே கலந்து தான் வச்சுருப்பாங்க. அந்த காலத்து இதுவும் இந்த காலத்து இது எல்லாமே கலந்து தான் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் மக்களே கிச்சனு இந்த லைட்டா மறந்து வச்சு லைட்டுங்க கிச்சனை பாருங்கள் என்ன அழகாக, என்ன நீட் அண்ட் க்ளீன். இவ்வளோ தான் ஒரு ஆளுக்கு தேவை பாட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிள் 4 பேர். நம்ம வீட்டிலே டைனிங் டேபிள் பெருசு தான். இது போதும் ஆக்சுவலி டைனிங் டேபிள். இப்படி இருந்தால் தான் யூஸும் பண்ணுவாங்க ஆளுகள். அப்படி தானே. மயில் இறகெல்லாம் வச்சு என்ன அழகாக வச்சுருக்குறாங்க பாரு. எல்லாம் வந்து க்ளீனாக நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த வால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு தகுந்த அப்படி படங்கள், அது காஃபி மோக்கா, நான் சொல்லுவேன் மச்சான்ட்டு குடிச்சிட்டு கிடப்பேன், அது எஸ்ப்ரெஸோ காஃபே, அது கிச்சனுக்கு தகுந்தாப்புல. இங்கே வேறு மாதிரியான இதெல்லாம் இல்லை. இந்த ஹாலிடே ஹோமில் ரொம்ப அடிப்படையாக எனக்கு தோணுது வந்து இந்த ஒயின். எங்களுக்கே தெரியாது இப்படிலாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு, அப்படி தானே? கிடையாது. ஒயின் செல்லார் எல்லோரும் ஒயின் செல்லார் வீட்டில் வச்சுருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி வைக்கணுங்கிறது. முதல்ல வந்து ஒயினுக்குன்னு ஒரு மடம் வச்சுருக்கணும். ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்தாங்கன்னா நீங்கள் இதில் ஒயினை ஊற்றி விட்டு இதை வந்து இந்த டேப்பை திறந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஓகே, அது ஒரு இது. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒயின் செல்லார் கேட்டிங்களா. அந்த பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு அந்த என்னது கிளாஸ் எல்லாம் தொங்க போடுறதுக்கான ஏரியாஸ் இது. கீழே ஒயின் பியரு உங்களுக்கு என்ன வேணாலும், இல்லை உங்களுக்கு ஜூஸு என்ன வேணாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஓகே, தேவையானவங்க எடுத்துக்கிட்டு இதில் காசு போட்டிருக்காங்க, 7 பவுண்ட் போட்டிருக்காங்க. வெரி மினிமல், நல்ல ஒரு நாமினல் ப்ரைஸ் தான். ஸோ அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறாங்க. ஸோ இது என்னது, இது வந்து லைட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மைக்ரோவேவ். ஸோ இதெல்லாம் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கும். இங்கே வந்துட்டு அதை தேடணும் இது தேடணும்னு கிடையாது. ப்ரெட்டு டோஸ்டர் போடுகிறது, அதுக்கு வந்து தண்ணி கெட்டில், அப்புறம் காப்பி பொடி, டீ, சுகரு இதெல்லாம் இருக்குது. பாத்திர வகைகள் பண்ட வகைகள் இதெல்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் நல்லாவே சப்ளஸாக வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள், சூப்பராக. இப்போ இந்த வீடை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்குன்னா இங்கே ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்குல்ல, இது ஹாலிடேக்குன்னே கட்டின வீடு. நாங்கள் இது வந்து ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ண. நிறைய பேர் ஏர்பிஎன்பின்னு சொல்லும்போது நினைக்கிறாங்க, இது யாரோ ஒருத்தங்களுடைய வீட்டை வந்து 5 நாளைக்கு 10 நாளைக்கு இப்படி வாடகை கொடுக்காங்க, அவங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்கிற வீட்டை அப்படின்னு. அப்படியும் ஸ்கீம் இருக்குது. நீங்கள் ஏர்பிஎன்பியில் அப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. இந்த ஹாலிடே ஹோமாக இருக்கும், அதை வந்து ஏர்பிஎன்பி மூலமாக வந்து உங்களுக்கு வந்து வாடகை கொடுவாங்க. ஸோ அது அப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் போய் நமக்கா அந்த வீடாக இருக்கும், ஆனால் அப்படி ஒரு இது உண்டு. இன்னொன்று வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க ஆளுங்க, அந்த வீட்டு ஓனர் அங்கே இருப்பாங்க. நமக்கு மேல் ஃப்ளோரோ இல்லை 2-3 ரூமோ நமக்கு வாடகை கொடுவாங்க. அவங்க வந்து மத்தியானம்லாம் நமக்கு சமைச்சு தர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஸ்கீம் உண்டு. அந்த மாதிரி ஏர்பிஎன்பிலே மல்டிபிள் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஏர்பிஎன்பியில் வரக்கூடிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்சது என்னென்னா அங்கே ஒரு சின்ன ஒரு கிச்சன் இருக்கும். நமக்கு அப்பப்போ ஏதாவது தேவைன்னா ஒரு காப்பி கூட நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். நம்ம இந்த ஹோட்டல் போயாச்சுன்னா அந்த ஒரு இது இருக்காது. இப்போ நம்ம நிறைய நாள் ஆச்சுல ஹோட்டல் போய், ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் இதாக இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சகலமும் இருக்குது பார்த்தீங்களா. கீழே உள்ள கபோர்ட்ல எல்லாம் சமையல் பாத்திரம் சகலமும் இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. இப்போ வாஷிங் மிஷின் வேறு இருக்குது. இந்த வீட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டு எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீன். வாவ், அடிப்பொலி. ஓகே, அண்ணாச்சி, தட்ஸ் இட். ஓகே, மேலே போயிடலாமா? ஓசிக்கு வந்துட்டு லைட்லாம் போட்டு சேவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் அது லைட்லாம் போட்டு வச்சுருக்குறீங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஹோம்ங்கிறனால இங்கே வந்து நிறைய நமக்கு விளையாடுறதுக்கெல்லாம் திங்ஸ் வச்சுருப்போம். ஓ, இதெல்லாம் பெட்ஷீட்டுகள் எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். பெட்ஷீட்டு, டிஷ்யூஸு அதெல்லாம் இருக்குது. புக்ஸ், வெஜிடேரியன் பைபிள். அதில் நான் புக்ஸ் இல்லை, அது இந்த ரெசிபி புக் பயங்கரமாக இருக்குது. நான் நிறைய ரெசிபி எடுத்துகிட்டே இல்லைருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டேன். இது பாருங்க, இதில் என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல.
ஏன் மக்களே, ஒரு வீட்டை வாடகைக்கு நீங்கள் ஒருத்தங்க ஒரு 2 நாள் வந்து தங்குறவங்களுக்கு வாடகை விட்டாலும் இங்கே பாருங்க ஸ்விங்கிட்டு உங்கள் துணிகளில் ஏதாவது திடீர்னு தைப்பு போயிருக்கலாம், பட்டன் வைக்க போயிருக்கலாம். பாருங்க, அதான் வந்து ஃபெசிலிட்டிங்கிறது. அதான் சும்மா ஏதோ ஒன்றா வீட்டை வாடகைக்கு விட்டோம் அப்படின்னு இல்லைங்க. பாருங்க, இங்கே பாருங்க எல்லாம் வச்சு அழகாக வச்சுருக்குறாங்க. நான் ஏதோ எஸ்ன்னு பார்த்தோமே ஸ்வீட்டு கிட்டன்னு நினச்சிட்டேன். ஸ்வீட்டு தனியாக வச்சுருந்தாங்க. பட் பாருங்கள், இது நம்ம வந்து இது பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு இதுலேயும் ஒரு அறையிலையும் ஒரு ஐட்டங்கள் இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல சூப்பரான அடிப்படையான கார்பெட்டு கீழே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரூம் நம்பர் 1. நாங்கள் வந்து கடைசி நாள் இருக்கிறோம், அதனால கொஞ்சம் கலைஞ்சு இருக்கும். கலைஞ்சிருந்தா என்ன, சாக்ஸ் ஒன்றோடி சாக்ஸு வெள்ளை கிடந்தில்ல, இந்த வாரம் உங்களுக்கு சாக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரூம் நம்பர் 1. இதில் ஒரு கிங் சைஸ் பெட்டு கிடக்குது. எனக்கு இந்த வீட்டில் என்ன வீடுன்னு சொன்னல, இது வந்து பழமையும் புதுமையும் ஆன வீடுன்னு. இங்கே பாருங்கள், மரப்பெட்டி, எகைன் மரப்பெட்டி, எல்லாத்துலேயும் கொண்டு வந்து மரப்பெட்டி வச்சுட்டாங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டு எல்லாமே இருக்கும். ஓகே, ரொம்ப அழகான ஒரு பெட்ரூம், ரொம்ப அருமையான ஒரு பெட்ரூம், சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். சிம்பிளாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான் வேணும் இதுக்கு. இங்கே வந்து ஹேர் ட்ரையர் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நமக்கு வந்து எதுவுமே நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வரணும்னு தேவையில்லை, கேட்டிங்களா? இல்லை உட்காந்து நல்ல குயின் மாதிரி அப்படி உட்காந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். ரொம்ப அழகாக ரம்யமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இந்த வெளியே காட்சிகளை பாருங்க, வெளியே காட்சிகள் அதோட அருமாங்க நின்று பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெட்ரூமில் வந்தோடனே இங்கே உள்ள வால் ஃபோட்டோஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மயில் டாட்டு, இந்த ஊரில் உள்ள சிறப்புகளை சொல்கிற மாதிரி இருக்குது. அலமாரி, இது எப்படி சொல்வீங்க நீங்கள்? அலமாரி பாருங்கள், இதெல்லாம் ஓல்டு டைப் அலமார். ஓகே, சீதனம் கொடுக்கக்கூடியது, அந்த காலத்தில் சீதனம் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அடிப்படையான ஒரு பால்கனி. வா, இப்படி வந்து நீங்கள் இதில் ஒரு சேரையும் போட்டுக்கிட்டு இதில் இருந்தீங்கன்னா மணிக்கூர் கணக்கில் இருக்கும். நம்ம ஒரு ஹாலிடேக்கு போனாலே வர்றதுக்கு முன்னே அந்த 10,000 லட்சக்கணக்கில் ஸ்ட்ரெஸ்ஸுகளை தூக்கி கொண்டு வருவோம் தலையில். என்ன அப்போ தான் ஹாலிடேக்கு போகிறதுக்கே நமக்கு தோணும். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதில் போய் உட்காந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பஸ்ஸு எல்லாம் பஸ்ஸில் அப்படியே ஏறி ஓடிரும், கேட்டிங்களா? அது இங்கே வந்து நின்றுமே அந்த வாசம், உட்டு வாசனை, உட்டு வந்து இங்கே ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள், அடிபொலி. நீங்கள் ஒரு 1000 பவுன் கொடுத்து ஸ்பாவில் போய் மசாஜ் எடுத்தால் கூட, இந்த அளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இப்படி வராது உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு இது நல்லா இருக்கு. இது பெட்ரூம், லேசாக அந்த மலைச்சாரலோட இதில் அப்படியே நின்று நம்ம வந்து ஒரு மணிக்கூர் கணக்கில் நின்று அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லா நேற்றுக்கு ஈவினிங்லாம் நின்று எனக்கு மனமே இது பண்ணிட்டு, ஐயோ நம்ம எங்கேயோ இருக்கோம், ஏதோ ஒரு உலகத்தில் கொண்டு விட்டாச்சு நம்மளை அப்படின்னு வந்துச்சு. ஓகே, தான் பெட்ரூம் நம்பர் 1, கேட்டிங்களா? ஸோ எப்போவுமே பெட்ரூமில் எனக்கு தோணுது, பொதுவாக நீங்கள் வீடு கட்டக்கூடியவங்களுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வச்சுக்கலாம், பால்கனி வச்சு. அது வந்து இந்த மாதிரி பால்கனி வச்சு அது ரொட்டை பார்க்க மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு இயற்கையை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுவே நமக்கு ஒரு ஹாலிடே ஹோம், நம்ம வீடே நம்ம ஹாலிடே ஹோம் மாதிரி ஆயிடும். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்குது. ஓகே, கீழே ஒரு டாய்லெட் பார்த்தோம். அடுத்தது இந்த பெட்ரூமில் ஒரு டாய்லெட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டு. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே வச்சுருப்பாங்க நமக்கு, ஹேண்டு க்ரீமு, ஹேண்ட் லோஷனு. அப்புறம் வீட்டிலேருந்து நம்ம திடீர்னு நம்ம மறந்துட்டோன்னு வைங்க, ஏதாவது கொண்டு வர்றதுக்கு அதுக்கான இது சானிட்ரி ஐட்டம்ஸு, ஷவரு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஓகே, ரொம்ப நீட் அண்ட் டைடி. சின்னதாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன டாய்லெட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லாமே இருக்கும், க்ளீனாக இருக்கும். அதுதான் வந்து இதனுடைய இது, கேட்டிங்களா? சூப்பராக இருக்குதுல்ல, அடிப்பொலியாக இருக்குதுல்ல, ரொம்ப இதாக இருக்கும். அதான் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த க்ரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப இது லோஷன் ரொம்ப பாப்புலரானது. நல்ல ஒரு ஹாலிடே ஃபீல் கொடுக்கும். அது மணக்கும் போது இந்த லெமன் கிராஸ் மணம், அதனால் இது தாய்லாண்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் எதுக்கு இங்கே ஹாலிடே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை பொறுத்தவரை இந்த வீடு வந்து ஒரு வயசானவங்க வந்து ஓன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வயசாகிருச்சுது, 75-80 இயர்ஸ் ஆயிடுச்சுது. அதனால் அவங்க இதை வந்து விற்கிறதுக்கு போட்டிருக்குறாங்க. ஓகே, அப்போ அதுக்கான இதை வந்து கீழே புக்கில் எழுதி வச்சுருந்தாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ ஹாலிடே ஹோம்ஸில் நம்ம வாங்குறதா இருந்தால் வாங்கி நம்ம வந்து இதை வந்து வாடகை கூடலாம். சீசன் டைமில் அடிப்படையான வருமானம் உங்களுக்கு வரும். 2 மாதம் புக் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ கேப்பில் தான் 3 நாள் புக் பண்ணலான்ட்டு வந்தோம். 2 நாள் கிடச்சிது, இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டோம், முடியவே முடியாது, ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு எங்களுக்கு. அவங்களுக்கு புக்கிங் வந்து செப்டம்பர் அக்டோபர் வரை டைட்டாக இருக்கும். அந்த 2 நாள் எங்களுக்கு கிடச்சதே வந்து யாரோ கேன்சல் பண்ணனால வந்து கிடச்சதான், டைட்டாக இருக்குன்னாங்க. அதனால் வந்து இந்த இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஹாலிடே ஹோம்ஸை வாங்கி அதை வந்து இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு விட்டு வந்து நல்ல சம்பாத்தியம் அதில். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இதில். ஓகே, வின்டர்னா இந்த வீட்டை வந்து வின்டருக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிருவாங்க. நம்ம நினைப்போம் வின்டர்லலாம் இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு. கிடையாது, வந்து அரபி ஜனம் எல்லாம் அங்கே தான் வந்து கிடக்கும் வின்டரில், கேட்டிங்களா? அரப்ஸ் எல்லாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து வின்டர் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது ரூம் நம்பர் 2, ரூம் நம்பர் 2 பாருங்கள். இது வந்து பிள்ளைங்களுடைய ரூமு. ஓகே, சூப்பராக இருக்கா, அடிப்பொலியாக இருக்குதா? எடுத்துகிட்டு வாங்கடா எல்லாத்தையும் கீழே. 2 இது இங்கேயும் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. இங்கே வந்து ஈஸி சேர்லாம் இருக்குது பாருங்கள். இதை தான் வெளியில் போட்டுட்டு நம்ம உட்காரணும். ஓ, ஈஸி சேர். ஆமாம், இதை வந்து வெளியில் போட்டுட்டு உட்காரணும். நான் நின்றுக்கிட்டே இருந்துட்டேன் நேற்றுக்கு, இதை பார்க்கல. அதனால இந்த வீட்டுக்கு சுற்றி பார்க்கணும், என்னென்ன வச்சிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். இங்கே இதெல்லாம் இது வாங்கிட்டு வந்ததுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இப்படி தான் இருக்குது. இது அகஸ்டின் ஆண்டன் ரூம். சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க உட்கார்றதுக்கு அது இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே உள்ள அந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி, பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் ஹாலிடே ஹோமுக்கு. 2 பெட்ரூம் தேவை நமக்கு, ஒரு கிச்சன், சின்ன கிச்சனு, ஒரு உட்காரதுக்குள்ள இடம். இந்த மாதிரி அழகான ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை இருந்தாச்சுன்னா ஹாலிடே வந்து அடிப்பொலியாக. வீடெல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஆன் த வே பேக் டு லண்டன் மக்களே. வெரி 2 days தான் இருந்தோம், வர்த் இட். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ கரெக்டாக போகணும். ஸோ அதனால் போகிற வழியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகிறதில்ல. எனக்கு முடிக்கணும்னு ஆசை, எனக்கு முடிக்கணும்னு வரமாட்டேங்குது. எல்லாருக்கிட்ட பேசிக்கிட்டே எப்படி போகணுன்னு வருது. ஓகே, லெட்ஸ் கோ. நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஃபாதர் கிளேவியா கோயிங் பேக். இந்த வழியெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா பழகிருக்கும். என்ன, we are going back. ஓகே, பள்ளத்தாக்குகளே, மலைகளே, இயற்கையே, உங்களை விட்டு விடை பெற்று எங்க ஊருக்கு போறோம். இந்த ஊர் இயற்கையே உங்களை விட்டு விடைபெற்று. என்னது பாரு, எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய இது பின்னு. ஓகே, இங்க பாருங்க, லேசா மழை பெஞ்சு லேசா ஒரு தூரில் அடிச்சதுல அதில் எப்படி இருக்குதுன்னு பாரு. ஓ, அடிப்பொலி. நேற்றுக்கு ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன், அவங்க கூர்க்கு போய் போட்டிருந்தாங்க. கூர்க்கும் எல்லாம் இப்படி தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கூர்க்கு கர்நாடகா, கூர்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அது நான் ஊரில் வந்து கண்டிப்பாக அதனுடைய ஒரு வீடியோ போடுவேன். அது நல்ல ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க கூர்க்கு. அட்டிப்படியாக இருக்கு பாருங்க. திரும்ப திரும்ப காணிக்கணும்னு நினைக்காங்க. எனக்கே 1000 கண்ணு வேணும் இதை பார்க்கறதுக்கு. 2 days தான் ஒரு ஷார்ட் பிரேக், பட் இட் கிவ்ஸ் such a big எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் நீங்க என்ன கட்சி மாறிட்டீங்களா? உங்களுடைய டாப் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு மாறிட்டேன். இது ஓவர் கேட்டிங்களா? கட்சி மாறக்கூடாது. 5-6 hours ட்ரைவ் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். பட் இருந்தாலும் வந்து அது தட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் என்னது, ஒரு எனர்ஜி, ஒரு பேக் மாதிரி நமக்கு அமைஞ்சு போகும். அதனால் செலவெல்லாம் பார்க்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியிறங்கன்னு நினச்சா வெளியிறங்கிடணும். எப்படி இருக்குன்னு பாரு. ஆஹா, செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு மனம் தாவும்ல. இங்கே இருக்கிற ஆளுகளுக்கு லண்டன் இந்த மாதிரி சிட்டிக்கு வந்தால் தான் அவங்களுக்கு அது ஒரு ஹாலிடே மாதிரி இருக்கும். ஹாலிடே போல இருக்கும், ஆனால் பெர்மனெண்ட்டாக இருக்க பிடிக்காது. ஆனால் இவங்களுக்குலாம் பெர்மனெண்ட்டாக லண்டன் வந்து இருக்க பிடிக்காது. ஏன்னா அங்கே சத்தமும் இதுவும் இருக்கனால. இது இங்கே அவ்வளவு இதாக இருக்குது.
அமைதியின் உறைவிடம். மெயின்டைன் பண்ணி எப்படி வச்சிருக்குதுன்னு பாரு. எதுவுமே ரோட்டில் கிடையாது. எந்த சுள்ளிகளோ இந்த மரத்தினுடைய கிளைகளோ எதுவுமே ரோட்டில் இல்லாமல் ஒரு மேஜிக் கம் ட்ரூ மாதிரி இருக்குது எனக்கு. எப்படி தானே? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜூன், நான் ஏற்கனவே ஹாலிடே இதில் சொல்லியிருப்பேன், மே ஜூன் இந்த மாதம் தான் வரணும். ஜூலை ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம், ஆனால் நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு பச்சைன்னா இது இந்த டைம். வீட்டுக்கு போகிறதோடு பாருங்க பயங்கர மழை ஆயிடுச்சு. இது அப்படியே கருத்து, வானமெல்லாம் கருத்து இப்போ பிச்சுட்டு போகணும் போல தான் இருக்குது. பயங்கர மழை. மழையில் ட்ரை பண்ணுறது நல்லா இருக்கா? மழையில் ட்ரை பண்ண ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். வீட்டில் பற்றி எவ்வளோ காரணம்? ஆல்மோஸ்ட் இப்போ ஹாஃப்வே த்ரூ வந்துருக்குது. இன்னொன்று நிறுத்தலை. கேட்டிங்களா? அப்படியே வந்துட்டோம். இது ஹாஃப்வே த்ரூ. இதுதான் பிரிஸ்டல் மாநகரம். பிரிஸ்டல்லையும் நிறைய தமிழ்காரங்க இருக்கிறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் தேர், தமிழ் பீப்புள். பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் யூகே. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. பரவாயில்ல, அந்த அளவுக்கு அச்சு பிடிச்சி இல்லாமல் வந்துட்டோம். இனி போக போக இது வருமா என்னன்னு தெரியல. கூட்டம், அது என்னது, கன்ஜஷன் வருமானு என்னன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சுது. இப்போ வந்து ஒரு இதில் வந்து நிறுத்திருக்கோம். இதில் சர்வீஸில் நிறுத்திருக்கோம். இங்கே எல்லாருக்கும் இப்போ வந்து சாப்பிடணுமா, ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நிறைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோஸ் நம்ம போட்டுட்டு வரோம். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆலோசனைகளையும் வழங்கிக்கிட்டு வர்றோம். ஸோ அதில் இது ஒரு ஆலோசனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் மக்கள் எத்தனையோ பேர் யூகேல இருக்கிறவங்க அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இதுவும் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது காணிக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. ஓகே, இந்த வீடியோக்கு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.